ஜெபம் என்பது நீங்கள் எப்பொழுதுமே கற்றுக்கொள்ளுகிற ஒன்று. Amen. Because prayer is knowledgeable. ஜெபம் என்பது அறிவுக்குரியதாக இருக்கிறது. Can you just reduce the master volume a little bit? Master volume. I said master volume. Anyway, chill. Not to increase, decrease. Check. Hallelujah. Yes. Thank you. Praise God. You cannot pray what you never learned in your life. நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் கற்றுக்கொள்ளாத ஒன்றை ஒரு காலம் ஜெபிக்க முடியாது. Amen. So make sure that you update your spirit and your mind being renewed by the word of God so that you can pray meaningfully. அர்த்தமுள்ள ஒரு ஜெபத்தை நீங்கள் ஜெபிக்கத்தக்கதாக உங்களுடைய ஆவியையும் உங்களுடைய மனதையும் அப்படியாக தேவனுடைய வார்த்தையினாலே நீங்கள் கற்றுத் தேரும்படியாக நீங்கள் நியமித்துக் கொள்ளுங்கள். Amen. Are you ready to be taught? போதிக்கப்பட ஆயத்தமா இருக்கிறீர்கள்? Show some body language. நல்ல ஒரு சரீர பாஷை நீங்கள் காட்ட வேண்டும். Amen. Let there be some excitement in your face and some good body language because you're going to learn something fantastic tonight. இன்று இரவும் பிரமிக்கத்தக்கதான ஒன்றை நீங்கள் கற்றுக்கொள்ள போகிறபடினாலே உங்கள் முகத்திலே பரவசத்தையும் உங்களுடைய சரீரத்தில் நல்ல பாஷையும் காட்டுகிறவர்களாக இருக்க வேண்டும். Hallelujah. Now I feel like teaching you. இப்போது உங்களுக்கு போதிக்கத்தக்கதாக உணர்கிறேன். My life changes every time I learn something about prayer. ஜெபத்தை குறித்து ஒவ்வொரு விஷயம் நான் படிக்கும் பொழுது என்னுடைய வாழ்க்கையை மாறுகிறது. Amen. Otherwise, you pray always in ignorance, not being able to relate to the mind of God. தேவனுடைய சிந்தையோடு உறவாட முடியாமலேயே இல்லை என்றால் நாம் அறியாமல் தான் ஜெபித்துக் கொண்டிருப்போம். So I want to pray and always something, what God likes me to pray. கர்த்தர் எதை என்னிடத்தில் ஜெபிக்க வேண்டும் என்று விரும்புகிறாரோ அதை ஜெபிக்க விரும்புகிறேன். Many times you see that our prayers do not match the expectations of God. அநேக முறை தேவனுடைய எதிர்பார்ப்புகளை நம்முடைய ஜெபங்கள் சந்திப்பதே இல்லை. When a man or woman begins to pray, understanding the mind of God, the will of God, I want to tell you, God is going to get very much excited. பாருங்கள், தேவனுடைய மனதோடும் சித்தத்தோடும் உடன்பட்டு ஜெபிக்கிற ஒரு மனுஷி இருப்பார்கள் என்றால் தேவன் அதை குறித்து பரவசம் அடைகிறார். No, a lot of times people don't even care about God's mind and God's will. அநேக முறை ஜனங்கள் தேவனுடைய மனதை குறித்தோ சித்தத்தை குறித்தோ அக்கறை கொள்ளாமலே இருக்கிறார்கள். Have you ever wondered, you pray very sincerely but your prayers are not answered? எத்தனை முறை நீங்கள் ஒருவேளை உணர்ந்திருக்க முடியும், நீங்கள் உண்மையாகத்தான் ஜெபிக்கிறீர்கள் ஆனாலும் உங்களுடைய ஜெபங்களுக்கு பதில் வருவது இல்லை. You pray, you fast, you weep, you make all kinds of noise, you sing a lot of songs, but nothing is happening in our lives. அதிகமாய் ஜெபித்தும் உபவாசித்தும் சப்தமிட்டும் பாடல்கள் பாடியும் ஒன்றும் நம்முடைய வாழ்க்கையிலே சம்பவிப்பதே இல்லை. So we cannot say there's something wrong with God. அதனால் தேவனிடத்தில் ஏதோ தவறு இருக்கிறது என்று நாம் நினைக்க முடியாது. I think we need to pause for a moment and begin to introspect about our prayer. நம்முடைய ஜெபத்தை குறித்து கொஞ்சம் க்ஷணம் நாம் எடுத்து நம்மை நாமே பரிசீலித்தாக வேண்டும். At least you must understand, I must understand, there could be something wrong about my prayer. ஒருவேளை என்னுடைய ஜெப வாழ்க்கையில் ஏதோ ஒன்று தவறாய் இருக்கும் என்பதை நாம் அறிந்தாக வேண்டும். Amen. So now you need to pray a kind of prayer that will catch the attention of God. தேவனுடைய கவனத்தை பிடிக்கத்தக்கதான ஜெபத்தை நீங்க செய்தாக வேண்டும். Praise God. So knowing the mind of God, knowing the will of God is very important for you to pray. அதனால நீங்கள் ஜெபிப்பதற்கு தேவனுடைய மனதையும் அவருடைய சித்தத்தையும் அறிந்திருப்பது மிக முக்கியம். I want you to turn your Bible to the book of James chapter 4 verse number 3, I guess. யாக்கோபு 4வது அதிகாரத்தை திறந்து வைத்துக் கொள்ளுங்கள். அதிலே வசனம் 3 என்று நான் நம்புகிறேன். Maybe we can read from verse number 1 until verse number 3. ஒருவேளை நாம் 1லிருந்து வசனம் 3 வரை யாக்கோபு 4 வாசிக்கலாம். I request Pastor Pramila to read that, you read along with her. என்னோடு கூட வாசிக்கும்படியே கேட்கிறேன். யாக்கோபு 4 1லிருந்து 3 வரை. உங்களுக்குள்ளே யுத்தங்களும் சண்டைகளும் எதினாலே வருகிறது? உங்கள் அவயவங்களில் போர் செய்கிற இச்சைகளினால் அல்லவா? நீங்கள் இச்சித்தும் உங்களுக்கு கிடைக்கவில்லை. நீங்கள் கொலை செய்தும் பொறாமை உள்ளவர்களாயிருந்தும் அடையக்கூடாமற் போகிறீர்கள்.
நீங்கள் சண்டையும் யுத்தமும் பண்ணியும் நீங்கள் விண்ணப்பம் பண்ணாமல் இருக்கிறதினாலே உங்களுக்கு சித்திக்கிறதில்லை. நீங்கள் விண்ணப்பம் பண்ணியும் உங்கள் இச்சைகளை நிறைவேற்றும்படி செலவழிக்க வேண்டும் என்று தகாத விதமாய் விண்ணப்பம் பண்ணுகிறபடியினால் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறீர்கள். Those who English Bible, read with me. What causes fights and quarrels among you? Don't they come from your desires that battle within you? You desire but do not have, so you kill. You covet but you cannot get what you want, so you quarrel and fight. You do not have because you do not ask God. When you ask, you do not receive because you ask with wrong motives, so that you may spend what you get on your pleasures. It's a very beautiful passage that talks about prayer. இது மிக அழகான ஒரு பகுதி, ஜெபத்தை பற்றி பேசுகிற ஒரு இடம். Amen. So now when the Bible is talking about prayers, it also talks about our desires. ஜெபமானது ஜெபங்களை பற்றி பேசும்பொழுது நம்முடைய விருப்பங்களை பற்றியும் பேசுகிறது. Because there's a lot of connection between your desire and your prayer. ஏனென்றால் உங்களுடைய விருப்பத்திற்கும் ஜெபத்திற்கும் இடையிலே அதிகமான இணைப்பு உண்டு. Now all of us, we have desires in our lives. நாம் அநேகருக்குள்ளும் அதிகமான விருப்பங்கள் இருக்கிறது. Desire by itself is not wrong. விருப்பம் என்பது தவறானதே அல்ல. But we need to categorize it, whether it's a godly desire or a worldly desire. ஆனால் நாம் அதை சரியாக பிரித்தாக வேண்டும். அது தேவனுக்குரிய விருப்பமா இல்லை என்றால் உலகத்திற்குரிய இச்சையா? Godly desire proceeds from God, and the worldly desire is infused in your life by the world. பாருங்கள், தெய்வீகமான அந்த வாஞ்சைகள் என்று சொல்லப்படுவது தேவனாலே கொடுக்கப்படுவது, ஆனால் உலக இச்சைகள் என்பது உலகத்திலிருந்து வருகிறதான காரியம். So the desires have the power to occupy your thinking, your mind and your heart. பாருங்க, இந்த விருப்பங்கள் உங்களுடைய சிந்தனை எண்ணத்தின் வாழ்க்கையும் இருதயத்தையும் ஆக்கிரமிக்கக்கூடிய வல்லமை உடையதாக இருக்கிறது. The Bible says we get conceived with our desires. வேதம் சொல்லி இருக்கிறது, வேதத்தில் சொல்லப்பட்டதான காரியம், நாம் இச்சையை கர்ப்பம் தரிக்கிறோம். So once you have a desire, it looks for gratification. இப்படியாக இச்சை உள்ளே வரும்பொழுது அது திருப்தியை நோக்கி செல்லும். So desire is something you can have, but it's going to keep on growing, be it a godly desire or worldly desire. இப்படி இந்த விருப்பம் என்கிறதான காரியம் ஒருவேளை தேவனுக்கு ஏதுவான வாஞ்சையானாலும் உலகத்திலிருந்து வருகிற இச்சையானாலும் அதை வளர்கிறதற்குரிய முகாந்திரத்தை பார்க்கும். Some people go to God to get their desires fulfilled. சிலர் தேவனிடத்தில் போய் அந்த வாஞ்சைகளை நிறைவேற காத்திருக்கிறார்கள். So, but some people go to the world to get their desires fulfilled. ஆனால் சிலர் உலகத்திற்கு சென்று அவருடைய இச்சைகள் நிறைவேற காத்திருக்கிறார்கள். So now here the Bible says, இங்கே வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, hey, you're all fighting within yourself. நீங்கள் எல்லாரும் உங்களுக்குள்ளே யுத்தம் செய்கிறீர்கள். A lot of quarrels and fights. உங்களுக்குள்ளே அநேக யுத்தங்களும் சண்டைகளும் இருக்கிறது. You know why? ஏன் தெரியுமா? Because of the wrong desires that battle within you. உங்களுக்குள்ளாக போராடுகிற தவறான இந்த இச்சைகளினால் உண்டாகிறது. So I want to tell you, every time you have a wrong desire, it creates a battle within your spirit. அதனால் உங்களுக்குள் தவறான இச்சை இருக்கும் என்றால் அது உங்கள் ஆவிக்குள்ளாக யுத்தத்தை எழுப்பும். So the Spirit of God has put it so nicely, saying your quarrels and fights within yourself, the main reason is, it is mainly because your wrong desires occupying your heart and your mind. இங்கே தேவ ஆவியானவர் மிக அழகாக எழுதி இருக்கிறார், உங்களுடைய வாழ்க்கையில யுத்தங்களும் சண்டைகளும் எதினாலே வருகிறது? உங்கள் இருதயத்தையும் மனதையும் இப்படி ஆக்கிரமிக்கிற இந்த இச்சைகளினால் அல்லவா? So open your mouth and say battles. வாய்களை திறந்து சொல்லுங்கள் யுத்தங்கள். It's a very unusual combination when you talk about battles and desires. பாருங்கள், இங்கே இருக்கிற இந்த யுத்தங்கள் விருப்பங்கள் என்பது ஒரு அசாதாரணமான ஒரு இணைப்பான காரியம். What a lot of us, we don't understand that our desires can create a battle within us. அநேகருக்கு தெரியாத ஒன்று, நமக்குள் இருக்கிற இந்த விருப்பங்கள் என்ற காரியம் நமக்குள்ளாக யுத்தங்களையும் கொண்டு வரத்தக்கதாக இருக்கிறது. You follow what I'm talking about? Yes.
So everything which is not of God, when it comes to your spirit, I want to tell you, it's going to initiate a battle against God, against the nature of God, against the mind of God, against the knowledge of God's word in you. பாருங்கள், அதனால் தேவனாலே வராத விருப்பங்கள் உங்கள் ஆவியில் இருக்கும் என்றால் அவைகள் தேவனுக்கு விரோதமாகவும் தேவனுடைய தன்மைக்கு விரோதமாகவும் தேவனுடைய மனதிற்கு விரோதமாகவும் தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாகவும் எழும்பி யுத்தம் செய்கிறதாய் உங்கள் ஆவியில் மாறிவிடுகிறது. So as the chapter begins, you see that it starts with a question mark, saying that what causes. பாருங்கள், இந்த அதிகாரம் ஆரம்பிக்கிற விதமே ஒரு கேள்விக்குறியுடன் ஆரம்பிக்கிறது. எதினாலே வருகிறது? What causes fights and quarrels in your life? உங்களுக்குள்ளே யுத்தங்களும் சண்டைகளும் எதினாலே வருகிறது? It's very dangerous to say that. Now later on talking about killing as well. இது மிக பயங்கரத்துக்குரியதாகவும் போய் கொண்டிருக்கிறது. முடிவிலே கொலை செய்கிற அளவு போகிறதாம். Here the Bible says, hey, you need to understand there's a causative force that's working within yourself that causes fights and quarrels, even to the extent of taking you to murder somebody. பாருங்கள், ஒருவரை கொலை செய்கிற அளவிற்கு கூட உங்களுக்குள்ளாக யுத்தங்களும் சண்டைகளும் உண்டாகத்தக்கதாக ஏதோ ஒரு காரணியானது செயல்பட்டு கொண்டிருக்கிறது அல்லவா? Listen carefully. The Spirit of God is teaching us so beautifully, saying that remember, the wrong desires can lead you into something very dangerous for your life. பாருங்கள், தேவனுடைய ஆவியானவர் மிக அழகாக இன்று இரவு நமக்கு போதித்துக் கொண்டிருக்கிறார். நம் வாழ்க்கையில் காணப்படுகிற தவறான விருப்பங்கள் அபாயகரமான காரியங்களுக்கு நேராக நம்மை வழி நடத்திவிடும். I told you, here there's a powerful connection between the desires and the prayer. நான் உங்களுக்கு சொன்னேன், விருப்பங்களுக்கும் ஜெபத்திற்கும் இடையிலே வல்லமையான தொடர்பு இருக்கிறது. I'm talking about prayer. நான் ஜெபத்தை பற்றி பேசுகிறேன். But what destroys your prayer is the wrong desires we nurture within our spirit and our mind. பாருங்கள், ஆனால் இந்த ஜெபத்தை அடிக்கிறதான காரணம் என்ன என்றும் சொல்லுகிறேன். நம்முடைய ஆவியிலும் மனதிலும் நாம் இப்படியாக வளர்க்கிறோமே, அந்த தவறான விருப்பங்கள் தான் அதை செய்கிறது. The Bible says those desires will affect relationships in your life. இப்படிப்பட்டதான விருப்பங்கள் வேதத்தின் அடிப்படையிலே சொல்லப்பட்டதான காரியம் உறவுகளை பாதிக்கும். You will end up quarreling with other people. மற்ற ஜனங்களோடு நீங்கள் சண்டையிட ஆரம்பிப்பீர்கள். You will end up fighting and murdering other people. மற்றவர்களிடத்திலே இப்படியாக யுத்தம் பண்ணி அவர்களை கொலை செய்ய ஆரம்பிப்பீர்கள். You will end up fighting with your husband and with your wife. நீங்கள் உங்கள் கணவரோடு உங்கள் மனைவியோடும் நீங்கள் சண்டையிட ஆரம்பிப்பீர்கள். You will end up fighting with your dad and your mom. உங்களுடைய தகப்பனோடும் தாயோடும் நீங்கள் யுத்தம் பண்ண ஆரம்பிப்பீர்கள். It's all because the Bible says so clearly, because of the wrong desires that initiate a battle on the inside will ultimately sometime will bring the manifestation on the outside. இது வேதத்தின் அடிப்படையிலே உங்களுடைய இருதயத்துக்குள்ளாக தவறான இச்சைகளினாலே ஏற்படுத்தப்பட்டதான இந்த யுத்தங்கள் முடிவிலே வெளியரங்கமாக்கப்படும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. You understand what I'm talking about? Desires work on the inside. விருப்பங்கள் எப்பொழுதுமே உள்ளேதான் கிரியை செய்கிறது. Wrong kind of desires. தவறான விருப்பங்கள், Demonic desires. பிசாசுக்குரிய விருப்பங்கள், Selfish desires. சுயநல விருப்பங்கள். But those desires will initiate a battle within yourself. இப்படிப்பட்டதான விருப்பங்கள் உங்களுக்குள்ளேயே யுத்தத்தை ஆரம்பித்துவிடும். So there's a battle that's going on the inside of you. அதனால் உங்களுக்குள்ளேயே ஒரு யுத்தம் போய் கொண்டிருக்கிறது. But the Bible also says sometime or the other, the battle on the inside of you will bring the manifestation of quarreling and fighting, even murdering people on the outside. இப்போது இது இப்படியே போகும் என்றால் கொஞ்ச காலத்திற்குள்ளாக வெளியரங்கமாக யுத்தங்களையும் சண்டைகளையும் ஒருவருக்கொருவர் கொண்டு வருவது மாத்திரமல்ல, ஒருவரை கொலை செய்கிற அளவிற்கு கூட வெளியரங்கமாகும். Now listen so powerfully here. இங்கே வல்லமையாக நீங்கள் கவனிக்க வேண்டிய காரியம், Do you have a battle going on the inside of you? நமக்குள்ளாக இப்படியாக ஒரு யுத்தம் போய் கொண்டிருக்கிறது. Because of wrong desires. தவறான விருப்பங்களினாலே. God will fulfill godly desires. தேவனால் வருகிற விருப்பங்களை தேவனே நிறைவேற்றுவார். Because it came from God. ஏனென்றால் அது தேவனிடத்திலிருந்து வந்தது. The Bible says, delight yourself in the Lord and He will fulfill the desires of your heart. வேதம் சொல்லுகிறது, கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை நிறைவேற்றுவார். Over and above, the Bible says, what the righteous desires will be granted. அது மாத்திரமல்ல, நீதிமான் விரும்புகிறது அவனுக்கு கொடுக்கப்படும். Somebody lift up your hand and say amen. கரங்களை உயர்த்தி ஆமென். So the Bible says, hey, listen here. வேதம் சொல்லுது, இங்கே கவனி.
You desire something, நீ ஒன்றை விரும்புகிறாய், but you can't have it. ஆனால் உன்னால் பெற்றுக்கொள்ள முடியவில்லை. That's a terrible feeling. அது மிக மோசமான ஒரு உணர்வு. You know, you have a desire for something, உங்களுக்கு ஒன்றை பெற்றுக்கொள்ள விருப்பம் இருக்கிறது, but you can't have it. ஆனால் அதை பெற்றுக்கொள்ள முடியவில்லை. How it's going to be? எப்படி இருக்கும் அது? Hello? Sometimes, kids, they want to eat a lot of ice cream. பாருங்க, பிள்ளைகளுக்கு இப்படி ஐஸ்கிரீம் ரொம்ப வேண்டும் என்ற ஆசை உண்டு. You don't give your kid the ice cream. ஆனால் நீங்க உங்க பிள்ளைக்கு அதை கொடுக்கவில்லை. While they watch you eating, you simply eat the ice cream. பாருங்கள், அவர்கள் பார்த்து கொண்டிருக்கும்போது நீங்கள் அப்படியே அதை சாப்பிட்டு கொண்டிருக்கிறீர்கள். You don't give them. அவர்களுக்கு நீங்கள் கொடுக்கவில்லை. What's going to happen? என்ன நடக்கும்? They want to eat the ice cream, அவர்கள் அதை சாப்பிட விரும்புகிறார்கள், but they can't have it. ஆனால் அதை பெற்றுக்கொள்ள முடியவில்லை. You understand what I'm talking about? சொல்வதை புரிந்து கொள்கிறீர்களா? So it's going to bring a lot of aggression in their life. இது அவருடைய வாழ்க்கையில அதிகமான மூர்க்கத்தை கொண்டு வரும். It will give frustration. அவருடைய வாழ்க்கை விரக்தியை கொண்டு வரும். So the Bible says here, வேதம் இங்கே சொல்லுகிறது, you desire something but you can't have it. நீ ஒன்றை விரும்புகிறாய், ஆனால் உன்னால் பெற்றுக்கொள்ள முடியவில்லை. You understand what I'm saying? Why? ஏன்? Because our desires do not have the right intention. ஏனென்றால் நம்முடைய விருப்பங்களுக்குள்ளே சரியான உள்நோக்கம் இல்லை. So what do? நாம் என்ன செய்கிறோம்? So if you have a desire, you can go to God. நமக்கு ஒரு விருப்பம் இல்ல, தேவனிடத்தில் செல்லலாமே. God always promised he will fulfill the desires of the righteous person. அவர் எப்பொழுதுமே வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறதான காரியம், ஒரு நீதிமானுடைய விருப்பத்தை அவர் எப்பொழுதுமே நிறைவேற்றுவார். All that you can do, only one thing. நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒரே காரியம். You can pray about your desire. உங்கள் விருப்பத்தை குறித்து ஜெபிக்கலாம். Even before the word is found in your tongue, the Bible says God knows all your heart's desires. பாருங்கள், வேதத்தில் சொல்லப்பட்டதான காரியம், உங்களுடைய நாவில் ஒரு சொல் பிறவாததற்கு முன்பே அவர் உங்கள் இருதயத்தில் உள்ள எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். Man looks at the outward appearance, but God looks at your heart. மனுஷன் புறத்தோற்றத்தை பார்க்கிறான், தேவனோ இருதயத்தை பார்க்கிறார். So God is concerned about what you desire. ஆதலால் கர்த்தர் நீங்கள் எதை விரும்புகிறீர்கள் என்பதை குறித்து அக்கறை கொண்டவராய் இருக்கிறார். And he also says, I want to give you what you desire. அது மாத்திரமல்ல, உன் விருப்பத்தின்படி நான் கொடுக்கவும் விரும்புகிறேன். Amen. So God is not against desire. ஆதலால் தேவன் விருப்பத்திற்கு எதிரி அல்ல. So what God is against is ungodly and worldly and demonic desires in our lives. தேவ பக்தியற்ற உலக பூர்வமான பிசாசுக்குரிய விருப்பங்களுக்கு விரோதமாகவே அவர் இருக்கிறார். Now listen, the Bible says, கவனிங்கள், இப்பொழுது வேதம் சொல்லுகிறது, hey, you desire, நீ விரும்புகிறாய், you do not have. ஆனால் உன்னால் பெற்றுக்கொள்ள முடியவில்லை. So what's going to happen? அதனால் என்ன சம்பவிக்கும்? We'll end up having a lot of frustration. அதிகமாய் விரக்தி உடைய நபராய் இருப்பாய். No, we'll have a lot of disappointment. நிறைய ஏமாற்றம் நமக்குள்ள இருக்கும். You want to have it, பெற்றுக்கொள்ள விரும்புகிறோம், but you cannot have it. ஆனால் பெற்றுக்கொள்ள முடியவில்லை. You understand what I'm talking about? There are a lot of people in this world, they are so much living in depression and disappointment and anxiety because they have a desire but they cannot have it. இந்த உலகத்தில் இருக்கிற அநேகமான ஏமாற்றத்திலும் தோல்வியிலும் இல்லைன்ற மன அழுத்தத்திலும் இப்படியாக கவலையிலும் இருக்கிறார்கள். ஏனென்றால் விரும்புகிறார்கள், ஆனால் பெற்றுக்கொள்ள மாட்டாமல் இருக்கிறார்கள். So Bible says you desire but you do not have. வேதம் சொல்லுகிறது, நீ விரும்புகிறாய், ஆனால் உன்னால் பெற்றுக்கொள்ள முடியவில்லை. Now listen, I'm talking about an equation. It's very powerful here. இப்பொழுது கவனித்து கேளுங்கள், இங்க இருக்கிற ஒரு காரியத்தை நான் வல்லமையாக விளக்க Are you விரும்புகிறேன். listening to me? என்னை கவனித்துக் So the Bible கொண்டிருக்கிறீர்கள். says, you desire something but you can't have it. What do? வேதம் சொல்லுகிறது, நீ ஒன்றை விரும்புகிறாய், உன்னால் பெற்றுக்கொள்ள முடியவில்லை, அதனால் நீ என்ன செய்ய போகிறாய்? I want you to know, all of us equally we go through this frustration. நான் சொல்லட்டும், நாம் எல்லாருமே சமத்துவ நிலைமையிலே இந்த விரக்தியை கடந்து செல்கிறோம். Be it a godly person or ungodly person, all of us we go through this same situation because you desire something but you cannot have it. தேவ பக்தியுள்ள மனுஷனோ தேவ பக்தியற்ற நபரோ நாம் எல்லாருமே இப்படிப்பட்டதான சூழ்நிலை கடந்து செல்கிறோம். நாம் ஒன்றை விரும்புகிறோம், ஆனால் நம்மால் பெற்றுக்கொள்ள முடியவில்லை. But here is the difference. ஆனால் இங்கேதான் வித்தியாசம். What the righteous man would do, what the wicked man would do. நீதிமான் என்ன செய்வான், துன்மார்க்கன் என்ன செய்வான்? When the righteous man, when he doesn't get what he desires, he always waits upon God. He goes to the Lord in prayer and he's going to wait for God's time to do whatever he planned to do in his life. பாருங்கள், ஒரு நீதிமான் தன்னுடைய வாழ்க்கையில் இந்த விருப்பத்தை பெற்றிருக்கும் பொழுது, அந்த விருப்பத்தின்படி பெற்றுக்கொள்ளாமல் இருக்கும் பொழுது, தேவனிடத்தில் போய் காத்திருந்து தேவனிடத்தில் அதை குறித்து ஜெபம் பண்ணி தேவனுடைய நேரத்திலே தேவன் அதை நிறைவேற்றத்தக்கதாக காத்திருப்பார். Because when the righteous desires, they also have the knowledge about God's purpose and God's time in their lives.
தேவனுடைய விருப்பத்தை பெற்றுக்கொண்ட ஒரு நீதிமானுக்கு தேவனுடைய நோக்கம் அதில் இருப்பதும் தேவனுடைய நேரம் அதில் இருப்பதும் தெரியும். Why in the world we are so happy to wait upon God before we get something? Because of the knowledge and the purpose we have received in terms of revelation from the Holy Spirit through His Word. பாருங்கள், ஏன் நாம் தேவனிடத்திலிருந்து ஒன்று வர காத்திருப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம் என்றால் தேவனுடைய அந்த அறிவும் அதன் நோக்கமும் தேவனுடைய வார்த்தையின் மூலமாக பரிசுத்த ஆவியின் வெளிப்பாட்டினாலே நம்முடைய ஆவியிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. Now listen, we haven't received it. கவனிங்கள், நாம் இன்னும் பெற்றுக்கொள்ளவில்லை. But we are very happy. ஆனாலும் சந்தோஷமா We இருக்கிறோம். look like as though we have received it. ஏற்கனவே பெற்றுக்கொண்டவர்கள் போலவும் We காணப்படுகிறோம். have a song in our mouth. நம்முடைய வாயிலே பாடல் There's இருக்கிறது. so much of joy in our spirit. நம்முடைய ஆவியில் அவ்வளவாய் மகிழ்ச்சி இருக்கிறது. But we haven't received it. ஆனால் இன்னும் பெற்றுக்கொள்ளவே இல்லை. So what causes the joy? அதுல மகிழ்ச்சி எது கொடுக்கிறது? The very act of waiting upon God. தேவனிடத்திலே காத்திருப்பதே அதை கொண்டு வருகிறது. No, you can wait and wait and wait for God's time because you know God's mind and God's purpose and God's will concerning your life. நீங்கள் தேவனுடைய நேரத்திற்காக சந்தோஷமாக நிச்சயமாய் காத்திருக்க முடியும். ஏனென்றால் அதில் இருக்கிற தேவனுடைய நோக்கத்தையும் தேவனுடைய அந்த சித்தத்தையும் தேவனுடைய அந்த ஞானத்தையும் நீங்கள் பெற்றவர்களாய் காத்திருக்கிறீர்கள். Somebody say amen. So waiting is not going to be a problem because you are filled with the revelation of God's word. நீங்கள் காத்திருப்பது ஒரு பிரச்சனையே இல்லை, ஏனென்றால் வார்த்தையினால் வருகிற அறிவினாலே நிரப்பப்பட்டிருக்கிறீர்கள். Because the revelation tells you you're not waiting for nothing. ஏனென்றால் அந்த வெளிப்பாடு சொல்லுகிறது நீ ஒன்றுமில்லாமல் காத்திருக்கவில்லை. You're waiting for something. நீ ஒன்றுக்காக காத்திருக்கிறாய். In fact, you're not waiting for your blessing, you're waiting upon God for God to do His purpose in your life. நீ ஆசீர்வாதத்திற்காக காத்திருக்கவில்லை, மாறாக ஆண்டவருடைய நோக்கம் உன் வாழ்க்கையிலே நிறைவேறுவதற்காக காத்திருக்கிறாய். Somebody say amen. So that's how the righteous people handle the situation. அப்படித்தான் நீதிமான்கள் சூழ்நிலைகளை கையாளுகிறார்கள். But here the Bible is talking about wicked people. ஆனால் இங்கே துன்மார்க்கரை பற்றி வேதம் சொல்லுகிறது. What does it say? என்ன சொல்லுகிறது? You desire but do not have. நீங்கள் இச்சித்தும் உங்களுக்கு கிடைக்கிறது இல்லை. So what do? அதுல என்ன செய்கிறீர்கள்? So you kill. அதுல கொலை செய்கிறீர்கள். So you murder people. அதுல ஜனங்களை கொலை செய்கிறீர்கள். You come to the place where you say, no, I desire it but I cannot have it, and I don't mind even killing people and take what belongs to somebody. நீங்கள் இச்சிக்கிறீர்கள், உங்களுக்கு கிடைக்கவில்லை, அதனால் யாரையாகிலும் கொலை செய்தாகிலும் நீங்கள் இச்சித்ததை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக முயற்சிக்கிறீர்கள். That's what Cain did. அதைத்தான் காயின் செய்தான். You understand what I'm talking about? The Bible says you desire but you do not have, so you kill. பாருங்கள், நீ இச்சிக்கிறாய் ஆனாலும் உங்களுக்கு கிடைக்கவில்லை, அதனால் கொலை செய்கிறீர்கள். Now listen carefully. கவனித்து கேளுங்கள். When you desire something without knowing the purpose of God in your life, I want to tell you that desire is not healthy for you. பாருங்கள், நீங்கள் தேவனுடைய நோக்கத்தை அறியாமலேயே ஒன்றை விரும்புவீர்கள் என்றால் அந்த விருப்பமானது உங்கள் வாழ்க்கையில் ஆரோக்கியமானது அல்ல. When God puts a desire in your life, He'll also add purpose to it. பாருங்கள், கர்த்தர் ஒரு விருப்பத்தை உங்கள் வாழ்க்கையில் கொடுப்பார் என்றால் அதோடு கூட அவருடைய நோக்கத்தையும் இணைப்பார். That's why the Bible says, delight yourself in the Lord and He will give you the desires of your heart. அதனால்தான் வேதம் சொல்லுகிறது, கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாய் இரு, அப்பொழுது அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். So the Bible says you don't have to quarrel. அதனால் வேதம் சொல்லுது, நீங்கள் அதனால் சண்டையிட வேண்டாம். You don't have to fight. நீங்கள் யுத்தமிட வேண்டாம். You don't have to kill somebody. யாரையோ கொலை செய்ய வேண்டாம். Trust the Lord. தேவனிடத்தில் நம்பிக்கையாய் Delight yourself in the Lord. கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாய் இருங்கள். God will give you the desires of your heart. உங்கள் இருதயத்தின் வேண்டுதல்களை அவர் அருள் செய்வார். Somebody shout hallelujah. Hallelujah. Amen. So it's a beautiful word that talks about what do we do when we want to have something, we can't have it, but what we do? We wait upon God and we simply pray. பாருங்கள், அதில் நாம் ஒரு காரியத்தை பெற்றுக்கொள்ள நாம் காத்திருக்கும் பொழுது, இல்லை என்ற பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிற சூழ்நிலையில் என்ன செய்ய வேண்டும்? நாம் தேவனிடத்தில் காத்திருந்து அதை குறித்து ஜெபம் பண்ண வேண்டும். Again he talks about the same thing. மறுபடியும் அதை குறித்தே சொல்லப்பட்டிருக்கிறது. James 4 verse 2. See that you covered but you cannot get what you want, so you quarrel and fight. பாருங்கள், அதையே யாக்கோபு 4:2 வாசிக்கிறோமே, நீங்கள் இச்சித்தும் உங்களுக்கு கிடைக்கவில்லை, அதனால் என்ன செய்கிறீர்கள்? நீங்கள் இப்படியாக யுத்தம் பண்ணுகிறீர்கள், கொலை செய்கிறீர்கள். The Bible says here so beautifully, இங்கே மிக அழகாக வேதம் சொல்லுகிறது, you covered. நீங்கள் இச்சிக்கிறீர்கள். Now listen. கவனிங்கள் இப்பொழுது. Coveting. இச்சிப்பது. You know what does it mean? என்ன அர்த்தம் தெரியுமா? That means I want to have what somebody else has. மற்றவர்களுக்கு இருக்கிற ஒன்று எனக்கு வேண்டும்.
It's not asking God, Lord, give me what I desire. நான் விரும்புகிறதை எனக்கு தாரும் என்று தேவனிடத்தில் கேட்பது அல்ல. But I want to covet what somebody else has. மற்றவர்கள் வைத்திருப்பதை நான் இச்சிக்க விரும்புகிறேன். There is jealousy. அங்கே பொறாமை இருக்கிறது. There's no love. அங்க அன்பு இல்லை. The Bible says, வேதம் சொல்லுகிறது, you covet, நீங்கள் இச்சிக்கிறீர்கள், but you cannot get what you want. ஆனாலும் நீங்கள் அடையக்கூடாமல் இருக்கிறீர்கள். So what do? அதை என்ன செய்வீர்கள்? You start fighting. நீங்கள் சண்டையிட You ஆரம்பிப்பீர்கள். start quarreling. யுத்தம் சண்டையிட ஆரம்பிப்பீர்கள். You understand what I'm talking about? Even in some good families, I want to tell you, godly families, once dad and mom, they pass away, children begin to fight because of the property. சில நல்ல குடும்பங்கள், தேவ பக்தியுள்ள குடும்பங்கள் கூட பெற்றோர்கள் மரித்த பிறகு அவருடைய பிள்ளைகள் சொத்துக்காக சண்டையிட ஆரம்பிக்கிறார்கள். Dad and mom would have lived such a godly life. தாய் தகப்பன் அவ்வளவான தேவ பக்தியோடு வாழ்ந்திருப்பார்கள். But the kids, after they're dead, they fight with one another. They quarrel all because of wealth. பாருங்கள், ஆனால் அவர்கள் மரித்து போன பிறகு அவருடைய பிள்ளைகள் சொத்திற்காகவே அப்படியாய் சண்டையிடுவார்கள். The Bible says, வேதம் சொல்லுகிறது, why? ஏன்? Why do we quarrel and fight? ஏன் நாம் இப்படி சண்டையிட்டு யுத்தமிடுகிறோம்? Because we covered. ஏனென்றால் நாம் இச்சிக்கிறோம். So I want to teach you something. நான் உங்களுக்கு ஒரு நாள் ஒன்றை போதிக்கிறேன். Don't be praying about something about what you covered. இச்சிக்கிறதான ஒன்றை பற்றி ஒரு காலம் ஜெபம் பண்ணாதீங்க. You need to pray to God saying, Lord, deliver me from this lust, from this covetousness. நீங்கள் ஆண்டவரிடத்தில் ஜெபிக்க வேண்டியதான காரியமே, அப்பா இந்த இச்சையிலிருந்து, இப்படிப்பட்டதான மோகத்திலிருந்து என்னை நீர் விடுவியும். Never think you should have something because somebody else has something. இன்னொரு வாழ்க்கையிலே ஒன்றை இருப்பதினாலே அதை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஒரு காலம் நீங்கள் விரும்பக்கூடாது. That's a wrong kind of motivation. அது ஒரு தவறான ஊக்குவிப்பு. Oh, my sister bought a car, so I have to buy a car now. ஓ, என் சகோதரி ஒரு கார் வாங்கினனால நானும் வாங்க வேண்டும். My brother took his family to abroad, so I need to take my family to abroad. என்னுடைய பிரதர் எப்படியாக வெளிநாட்டிற்கு குடும்பத்தை கொண்டு சென்றபடினாலே நானும் என் குடும்பத்தை வெளிநாட்டிற்கு கொண்டு செல்ல வேண்டும். You always look at other people and have a wrong kind of motivation to do things in your life. மற்றவர்களை எப்பொழுதுமே பார்த்து உங்களுடைய வாழ்க்கையிலே ஒன்றை செய்ய நீங்கள் இச்சிக்கிறீர்கள் என்றால் அது ஒரு தவறான ஊக்கம். Don't compare yourself with anybody. உங்களை இன்னொருவரோடு ஒரு காலம் ஒப்பிடாதீர்கள். Don't compare your family with anybody else's family. உங்கள் குடும்பத்தை இன்னொருவருடைய குடும்பத்தோடு ஒப்பிடாமல் இருங்கள். You are very unique. நீங்கள் தனித்தன்மை வாய்ந்தவர்கள். Be happy in the way God has kept you. கர்த்தர் உங்களை வைத்த நிலைமையிலே சந்தோஷமா இருங்க. If there is a desire in your heart, you pray about it and God's going to fulfill your desire. உங்களுக்கு ஒரு விருப்பம் இருக்கும் என்றால் அதை குறித்து நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள், தேவன் அந்த விருப்பத்தை நிறைவேற்றுவார். Somebody say amen. Amen. So the Bible says, அதனால் வேதம் சொல்லுகிறது, even when you pray, நீங்கள் விண்ணப்பம் பண்ணியும் you don't get. பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறீர்கள். Understand what I'm talking about? சொல்வதை புரிந்து கொள்கிறீர்கள். Earlier it says you desire something but you don't get. முதலில் சொல்லப்பட்டது, நீங்கள் இச்சிக்கிறீர்கள் ஆனாலும் அடையக்கூடாமல் போகிறீர்கள். You covet something but you cannot have what you want. நீங்கள் இச்சித்தாலும் அதை பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறீர்கள். Now it has come to prayer. இப்போது ஜெபத்திற்குள் வந்திருக்கிறோம். And I find that's what we do. அதைத்தான் நாமும் செய்கிறோம். We try doing whatever we can do, manipulating everything, but nothing works. Finally, let's pray. பாருங்க, எல்லாம் செய்ய வேண்டிய முயற்சி எல்லாம் செய்து குழப்ப வேண்டியதெல்லாம் குழப்பி ஒன்று நடக்காத பட்சத்துல கடைசியாக ஜெபிப்பது. For a lot of people, prayer is the last resort. அநேக மக்களுக்கு ஜெபம் என்பதே கடைசியான ஒரு முடிவு. You understand what I'm talking about? So the Bible says, hey, even when you pray, still you don't receive. அதான் வேதம் சொல்லுகிறது, ஏய் நீ விண்ணப்பம் பண்ணி இன்னும் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறாய். Again you don't receive. இன்னும் நீ பெற்றுக்கொள்ளாமல் தான் இருக்கிறாய். That means you go to God but God doesn't answer your prayer. அப்படினா நீ தேவனிடத்தில் போய் ஜெபிக்கிறாய், ஆனால் தேவனால் உனக்கு பதில் கொடுக்க முடியவில்லை. God doesn't like your prayer. கர்த்தர் உங்கள் ஜெபத்தை விரும்பவில்லை. Because your mind is not, your heart and mind is not right with God. ஏனென்றால் உங்களுடைய இருதயமும் மனதும் தேவனோடு சரியாக இல்லை. You follow what I'm talking about? சொல்வதை பின்பற்றுகிறீர்களா? So now you ask yourself this question, how often I pray and God doesn't want to answer my prayer? இதை நீங்கள் உங்களையே கேட்டுக்கொள்ள வேண்டும். எத்தனை அதிகமாக நான் ஜெபித்தும் எத்தனை முறை அடிக்கடி கர்த்தரால் ஜெபத்திற்கு பதில் கொடுக்க முடியவில்லை. I think about my life. என்னுடைய வாழ்க்கையை சிந்திக்கிறேன். What if I go to God and pray about something, and God says, no, I don't want to give you. பாருங்க எப்படி இருக்கு இது. தேவனிடத்தில் போய் நான் உன்னை ஜெபிக்கும் பொழுது கர்த்தருக்கு அதை எனக்கு கொடுக்க வேண்டிய விருப்பமே இல்லை. Before God could listen to your prayer, the Bible says He will check the motivation in your heart.
ஆண்டவரிடத்தில் போய் உன்னை ஜெபிப்பதற்கு முன்பாக உங்க இருதயத்தில் இருக்கிற அந்த ஊக்கத்தை நீங்கள் பரிசோதனை செய்ய வேண்டும். If your heart is right, then your prayer will be right. உங்க இருதயம் சரியா இருந்தால் உங்கள் ஜெபமும் சரியா இருக்கும். If your heart is bad and dirty, your prayer will not be acceptable. பாருங்க, உங்களுடைய இருதயம் மோசமாய் இருந்து அசுத்தமாய் இருந்தால் உங்களுடைய ஜெபமும் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. Now, a lot of times people end up praying about things they covet. பாருங்க, அநேகமுறை ஜனங்கள் தங்கள் இச்சிக்கிற காரியத்திற்கே ஜெபிக்க முடிவெடுத்து விடுகிறார்கள். Simply waste your time. உங்க நேரத்தை தான் வீணாக்குகிறீர்கள். Your heavenly Father knows what you need. உங்களுடைய பரலோக பிதாவுக்கு உங்களுக்கு என்ன தேவை என்பது தெரியும். So the Bible only advocates you and me saying that you only seek after God. வேதம் சொல்லுகிறதான ஒரே காரியம், நீங்கள் தேவனை தேட வேண்டும். Seek after God and His righteousness, and all the other things will be added to you. தேவனுடைய நீதியும் அவருடைய ராஜ்யத்தையும் நீங்கள் தேடுவீர்கள் என்றால் மற்ற எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். Amen. So when you seek, அதை நீங்கள் தேடும் பொழுது it will be added. உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். So what do you seek? அதை எதை நீங்கள் தேடுகிறீர்கள்? You don't seek after a blessing, ஆசீர்வாதத்தை தேட நீங்கள் கூடாது. but you seek after God who gives the blessing. ஆசீர்வாதத்தை கொடுக்கிற தேவனை நீங்கள் தேட வேண்டும். I know when you seek after God more than the blessing, you're trying to say to God, Lord, you mean more to me than any kind of blessing you can give in my life. அத நீங்கள் ஆசீர்வாதத்தை விட தேவனை நீங்கள் தேடும் பொழுது ஆண்டவரிடத்தில் என்ன சொல்லுகிறீர்கள்? என் வாழ்க்கையில நீர் கொடுக்கிற எந்த ஆசீர்வாதத்தை விடவும் நீர் எனக்கு மிகவும் அர்த்தமுள்ளவர். Hallelujah. That's why I spoke last Wednesday in the Bible study. கடந்த புதன்கிழமை வேதாகம வகுப்பில் அதைத்தான் பேசினேன். You need to prepare your heart before you can pray to God. தேவனிடத்தில் பேசுவதற்கு இல்ல ஜெபிப்பதற்கு முன்பாக உங்கள் இருதயத்தை நீங்கள் ஆயத்தம் பண்ண வேண்டும். Amen. It's basically the word that's going to help you to prepare your heart and go to God with the right kind of intentions and motives. சரியான உள்நோக்கங்களோடும் உற்சாகத்தோடும் நீங்கள் தேவனிடத்தில் செல்வதற்கு உங்கள் இருதயத்தை ஆயத்தம் பண்ணக்கூடிய ஒரே ஒரு காரியம் வார்த்தைதான். The Bible says you ask with the wrong motives. வேதம் சொல்லுகிறது நீங்கள் தகாத விதமாய் விண்ணப்பம் பண்ணுகிறீர்கள். Allah, how it is said in Tamil Bible. தமிழ் வேதாகமத்தில் சொல்லப்பட்டது மிகவும் அழகா இருக்கிறது. You are asking God with wrong kind of thoughts. தவறான எண்ணங்களோடு நீங்கள் தேவனிடத்தில் கேட்கிறீர்கள். So now we understand when you go to the Lord in prayer, அத நீங்க தேவனிடத்தில் ஜெபத்திற்கு செல்லும் பொழுது the first thing He does is scans your heart. முதலாவது அவர் செய்கிறதான காரியம் உங்கள் இருதயத்தை அவர் ஊடுருவுகிறார். He doesn't look at your words first. முதலாவது உங்கள் வார்த்தைகளை அவர் பார்ப்பதில்லை. You can pray a beautiful prayer. நீங்கள் மிக அழகான ஜெபத்தை செய்யலாம். You can pray like a saint. ஒரு பரிசுத்தவானை போல செய்யலாம். Use all kind of beautiful and eloquent words. அழகான நயவசரிப்புள்ள வார்த்தைகளை பயன்படுத்தலாம். And you can sound so beautiful in your prayer. உங்களுடைய ஜெபத்திலே மிக அழகாக சப்தமிடலாம். You can pray better than a lot of people. அநேக மக்களை விட நீங்கள் சிறப்பாய் ஜெபிக்கலாம். But the Bible says, ஆனாலும் வேதம் சொல்லுகிறது, before God could listen to the words of your mouth. உங்க வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகளை அவர் கவனிப்பதற்கு முன்பாக, Listen to me again. மறுபடியும் கவனியுங்கள். Before God could listen to the words of your mouth, உங்க வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகளை அவர் கவனிப்பதற்கு முன்பாக, He's going to look at the motivation in your heart. உங்க இருதயத்தில் இருக்கிற அந்த ஊக்கத்தை அவர் பார்ப்பார். He looks at the intentions in your heart. உங்களுடைய இருதயத்தில் இருக்கிற உள்நோக்கத்தை பார்ப்பார். The Lord would like to know why you pray, what you pray. நீங்கள் ஜெபிக்கிறதை ஏன் ஜெபிக்கிறீர்கள் என்பதை பார்ப்பார். What is the reason behind your prayer? உங்கள் ஜெபத்திற்கு பிறகாக இருக்கிற காரணம் என்ன? If your prayer doesn't have a purpose, I want to tell you, God is not obligated to answer your prayer. உங்களுடைய ஜெபத்திற்கு ஒரு நோக்கம் இல்லை என்றால் உங்களுடைய ஜெபத்திற்கு பதில் கொடுக்க வேண்டிய கடமையும் அவருக்கு இல்லை. God will say, hey, there's something wrong with your mind. அவர் சொல்லுவார், உன் மனதில் ஏதோ பிரச்சனை இருக்கிறது. Something wrong with your desire. உன்னுடைய விருப்பத்திலேயே பிரச்சனை இருக்கிறது. You're not right with God. நீ என்னோட சரியா இல்லை. You're not right with people. மக்களோட சரியா இல்லை. Because you covered. ஏனென்றால் நீ இச்சிக்கிறாய். You quarrel. நீ போராடுகிறாய். You fight. நீ சண்டையிடுகிறாய். You want to have something at any cost. எதையாவது செய்தாலும் பெற்றுக்கொள்ளணும் பார்க்கிறாய். You do not wait upon me. எனக்காக நீ காத்திருப்பதில்லை. You don't trust me. என்னில் நீ நம்பிக்கையா இல்லை. God says, I cannot answer your prayer because even when you pray with wrong motives. கர்த்தர் சொல்லுகிறார், நீ ஜெபித்தாலும் உன் ஜெபத்திற்கு நான் பதில் கொடுக்க முடியாது. ஏனென்றால் நீ விண்ணப்பம் பண்ணும்போது தகாத விதமாய் விண்ணப்பம் பண்ணுகிறாய். That you may spend what you get on your pleasures. இப்படியாக உங்கள் இச்சைகளை நிறைவேற்றும்படி செலவழிக்க வேண்டும் என்று நீ விண்ணப்பம் பண்ணுகிறபடினால் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறாய். Look at me. என்னை பாருங்கள். It's very important. மிக முக்கியமானது. We want to receive something from God. நாம் தேவனிடத்திலிருந்து ஒன்றை பெற்றுக்கொள்ள விரும்புகிறோம். But we want to fulfill our lust.
ஆனால் நம்முடைய இச்சைகளை நிறைவேற்ற அவைகளை செலவழிக்க விரும்புகிறோம். Are you listening to what I'm saying? We are talking about prayer. நாம் ஜெபத்தை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம். We are talking about prayer. நாம் ஜெபத்தை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம். You pray to God, நாம் தேவனிடத்தில் ஜெபிக்கிறோம். but you are asking God for something in your life without knowing the purpose of God in your life. உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற தேவனுடைய நோக்கத்தை அறியாமலேயே தேவனிடத்தில் ஜெபிக்கிறோம். You follow what I'm saying? Amen? So you ask something from God in prayer. When God gives, you are going to spend what you receive from God on your pleasures. ஆதலால் நீங்கள் தேவனிடத்தில் ஒன்றை ஜெபித்து தேவன் உங்களுக்கு அதை கொடுக்கும் பொழுது அந்த காரியங்களை நீங்கள் அப்படியாக உங்களுடைய இச்சைகளை நிறைவேற்றும்படி செலவழிக்க போகிறீர்கள். Where do we receive from? எங்கிருந்து நாம் பெற்றுக்கொண்டோம்? From God. தேவனிடத்தில். How did we receive? எப்படி பெற்றுக்கொண்டோம்? By prayer. ஜெபித்ததினால். But what we are going to do with what we received? நாம் பெற்றுக்கொண்டதை இப்பொழுது என்ன செய்ய போகிறோம்? What we are going to do with what we received? நாம் பெற்றுக்கொண்டதை வைத்து இப்பொழுது நாம் என்ன செய்ய போகிறோம்? We want to spend on our pleasures. நம்முடைய இச்சைகளை நிறைவேற்ற செலவழிக்க போகிறோம். To use what God has given to fulfill your lust. உங்க இச்சையை நிறைவேற்ற கர்த்தர் கொடுத்ததை செலவழிக்க போகிறோம். You follow what I'm saying? So you need to learn to ask God to give you the right kind of intention and the purpose behind what you ask. நீங்க கேட்பதற்கு பிறகு பின்னணியிலே சரியான உள்நோக்கமும் சரியான நோக்கமும் கர்த்தர் உங்களுக்கு தரத்தக்கதாக நீங்கள் ஜெபிக்க வேண்டும். So what brings success in your prayer is the right kind of intention in your heart. ஆதலால் உங்களுடைய ஜெபத்திற்கு எது வெற்றியை கொண்டு வர போகிறது? உங்கள் இருதயத்தில் இருக்கிற சரியான உள்நோக்கமே. Now, and after saying this, நான் இதை சொன்ன பிறகு இப்பொழுது, after God speaking about this, கர்த்தர் இதை பற்றி பேசின பிறகு, now in verse number 4, he brings forth the diagnosis, the root of the problem. இப்பொழுது 4வது வசனத்திலே கர்த்தர் இந்த பிரச்சனையில் இருக்கிற வேரை சரியான ஒரு பதிலை காட்டுகிறார். Now verse number 4, he says, you adulterous people. விபச்சாரரே, விபச்சாரிகளே. Oh, it's a very strong word. இது மிகவும் பலமான ஒரு வார்த்தை. No, he is using that against the church. சபைக்கு விரோதமாக இதை பயன்படுத்துகிறார். This being written to the people of God. இந்த காரியங்கள் தேவ ஜனத்திற்கென்று எழுதப்பட்டிருக்கிறது. It says, you adulterous people. சொல்லி இருக்கிறது விபச்சாரரே, விபச்சாரிகளே. That means you're not faithful to one person. அப்படி என்றால் நீங்கள் ஒரு நபருக்கு உண்மையாக இல்லை. No, you have a wife, but you go around sleeping with other women. உங்களுக்கு மனைவி இருந்தாலும் மற்ற ஸ்திரீகளோடு போய் உறவு வைத்துக் You கொண்டிருக்கிறீர்கள். have a husband, but you sleep with other men. நீங்கள் கணவர் உங்களுக்கு இருந்தாலும் மற்ற மனுஷரோடு உறவு வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். Exactly what the Bible says here. அதைத்தான் சரியாக வேதம் இங்கே சொல்லுகிறது. Now here the Bible talks about the spiritual fornication. இங்கே ஆவிக்குரிய வேசித்தனத்தை பற்றி வேதம் பேசுகிறது. It's a spiritual adultery. இது ஆவிக்குரிய விபச்சாரம். Now sometime you are somebody who are not done adultery physically. ஒருவேளை நீங்கள் சரீர பிரகாரமாக விபச்சாரம் செய்யாதவராய் இருக்கலாம். But I believe a lot of people they commit adultery spiritually. ஆனால் अनेகர் ஆவிக்குரிய நிலைமையிலே விபச்சாரம் செய்கிறார்கள் என்று நான் நம்புகிறேன். Here the Bible says why. இங்கே ஏன் என்று வேதம் சொல்லுகிறது. Don't you know that friendship with the world means enmity against God? உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியீர்களா? Where did the covetousness come from? எங்கிருந்து இச்சை வருகிறது? Hello. Where did the lust come from? எங்கிருந்து மோகம் வருகிறது? Where did the wrong desire come from? எங்கிருந்து தகாத விருப்பங்கள் வருகிறது? Where did the jealousy come from? எங்கிருந்து பொறாமை வருகிறது? Here the Bible says இங்கே வேதம் சொல்லுகிறது. there's something wrong with your fellowship. ஏதோ உங்களுடைய ஐக்கியத்தில் தவறாய் Your இருக்கிறது. friendship is not right. உன்னுடைய நட்பு சரியா இல்லை. The people around you they are not right. உன்னை சுற்றி இருக்கிற ஜனம் சரியில்லை. Being a child of God you move with ungodly people. ஒரு தேவனுடைய பிள்ளையாய் இருந்தும் தேவ பக்தி அற்ற நபர்களோடு நீ பழகி வருகிறாய். Though you are in the kingdom of God, still the Bible says you develop, here look at the word, you develop a friendship with the world. நீ
தேவனுடைய ராஜ்யத்திற்கு உட்பட்ட நபராய் இருந்தும் கூட நீ உலகத்தோடு சிநேகம் பாராட்டுகிறாய். Now listen, these are things that will affect our prayer life. இந்த கவனிங்கள், இந்த காரியங்கள் தான் நம்முடைய ஜெப வாழ்க்கையை பாதிக்கிறது. When you have friendship with the world, இந்த உலகத்தோடு உங்களுக்கு சிநேகம் இருக்கிறது, God's not going to answer your prayer அது உங்களுடைய ஜெபத்துக்கு பதிலை கொண்டு வராது. because your heart is defiled, என்ற உங்கள் இருதயம் your அசூசிப்பட்டிருக்கிறது, mind is defiled, உங்களுடைய மனதானது your தீட்டுப்பட்டிருக்கிறது, heart is divided. உங்களுடைய இருதயமானது பிரிந்திருக்கிறது. The Lord says you already done spiritual fornication. கர்த்தர் சொல்லுகிறார், நீ ஏற்கனவே ஆவிக்குரிய வேசித்தனம் பண்ணி இருக்கிறாய். Though you pray, நீ ஜெபித்தாலும் I will not give you, நான் உனக்கு கொடுக்க மாட்டேன். because the real motivation behind your prayer is covetousness. ஏனென்றால் உன் ஜெபத்திற்கு பின்னணியில் இருக்கிற ஊக்கமே இச்சை. You get from me whatever you pray about, and then you will spend on your pleasures. நீ என்னிடத்திலே நீ ஜெபிக்கிற எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டு உன் இச்சைகளை நிறைவேற்ற செலவழிக்க விரும்புகிறாய். God says, கர்த்தர் சொல்லுகிறார், why? ஏன்? Because your friendship with the world. உனக்கு உலகத்தோடு சிநேகம் இருக்கிறது. No, the Bible says we should be a friend of God. வேதம் சொல்லுகிறது நாம் தேவனுக்கு சிநேகிதர்களாய் இருக்க No, வேண்டும். Jesus said, I don't want to call you as servants, but I want to call you as friends. இயேசு அல்லவா சொன்னா, உங்களை நான் ஊழியக்காரர் என்று அழைக்கிறதில்லை, உங்களை எனக்கு சிநேகிதர் என்று அழைக்கிறேன். Abraham was called as a friend of God. ஆபிரகாம் தேவனுடைய நண்பன் என்று அழைக்கப்பட்டவர். Noah was called as a friend of நோவா God. தேவனுடைய நண்பன் என்று அழைக்கப்பட்டவர். A lot of people in the Bible, Enoch was called as a friend of God. ஏனோக்கு தேவனுடைய நண்பன் என்று அழைக்கப்பட்டவன். No, we should be friends of God. நாம் தேவனுடைய சிநேகிதர்களாய் இருக்க வேண்டும். Now, how in the world you can go and have friendship with the world? எப்படி நீங்கள் உலகத்தோடு சிநேகத்தை வைக்க முடியும்? Hello. Now the world is in your phone. இப்போது உங்களுடைய உலகமே உங்களுடைய கைபேசியில் இருக்கிறது. It's in your laptop. அது உங்களுடைய லேப்டாப்பில் இருக்கிறது. Just at the click of a button, the world can come and supply whatever you want. பாருங்கள், ஒரு அழுத்துவதினாலே உங்களுடைய முகத்துக்கு முன்பாக உலகமே வந்து விடுகிறது. Now sometimes we are so close to our phone than being close to God. தேவனோடு நெருக்கமாய் இருப்பதை பார்க்கலாம் நம்முடைய போனோடு நாம் நெருக்கமாய் இருக்கிறோம். Here the Bible gives a real diagnosis concerning our problem. இங்கே வேதம் நம்முடைய பிரச்சனைக்குரிய சரியான பரிசீலனையை கொடுக்கிறது. God says, you know why I don't want to answer your prayer? ஏன் உன் ஜெபத்துக்கு நான் பதில் சொல்ல இல்லை என்ற பதில் கொடுக்க விரும்பவில்லை தெரியுமா? It's very simple. அது மிக எளிமையானது. No, you have wrong motives. உனக்கு தவறான நோக்கங்கள் So இருக்கிறது. where did you get wrong motives? எங்கிருந்து தவறான நோக்கங்களை பெற்றுக்கொண்டாய்? Where in the world you got a lot of quarreling and fighting and jealousy and all these things? எப்படி இந்த உலகத்தில் நீ இப்படியாக யுத்தங்களையும் சண்டைகளையும் அநேகமான பொறாமைகளையும் வாழ்க்கையில பெற்றுக்கொண்டாய்? No, where did that come from? எங்கிருந்து தான் அது வந்தது? Worldly desire will always come from the world. உலகத்தின் இச்சைகள் எப்பொழுதுமே உலகத்தில் இருந்துதான் வரும். No, it doesn't come out of the blues. எங்கிருந்தோ வருவதில்லை. It comes from the world. உலகத்தில் இருந்துதான் It வரும். comes from the prince of the world. உலகத்தின் அதிபதியின் இடத்திலிருந்து But வரும். all godly desires will come from God. ஆனால் தேவனுக்கு ஏதுவான வாஞ்சைகள் தேவனிடத்திலிருந்தே வரும். God says, கர்த்தர் I சொல்லுகிறார், don't want to answer your prayer. உன் ஜெபத்திற்கு நான் பதில் கொடுக்க In fact, I விரும்பவில்லை. don't like your prayer. ஜெபமே உண்மையிலே எனக்கு பிடிக்கவில்லை. And I'm looking beyond the words your mouth speaks. உன்னுடைய வாய் பேசுகிற வார்த்தைகளை தாண்டி நான் பார்த்து I'm looking கொண்டிருக்கிறேன். at your heart. நான் உன் இருதயத்தை பார்த்து You கொண்டிருக்கிறேன். don't have right intentions. உனக்குள் சரியான நோக்கங்கள் இல்லை. You pray because you're selfish. நீ சுயநலமாய் இருப்பதினால் தான் ஜெபிக்கிறாய். You pray because you want to spend on your pleasures. உன்னுடைய இச்சைகளின் மேலே செலவழிக்க வேண்டும் என்று தான் I ஜெபிக்கிறாய். don't want to answer your prayer. உன் ஜெபத்துக்கு நான் பதில் கொடுக்க விரும்பவில்லை. I don't want to listen to your prayer. உன் ஜெபத்தை நான் கவனிக்கவும் விரும்பவில்லை. Your prayer doesn't match my expectations. என்னுடைய எதிர்பார்ப்புகளை உன் ஜெபங்கள் ஒரு காலம் ஒத்துப்போகவே இல்லை. The reason is, காரணம் என்னவென்றால் it's very simple. அது மிக எளிமையானது. Your friendship with the world. உனக்கு உலகத்தோடு சிநேகம் The இருக்கிறது. Spirit of God is teaching us something. தேவனுடைய ஆவியானவர் நமக்கு ஒன்றை போதித்துக் கொண்டிருக்கிறார். Now, what is the common thing that connects you with the world? எந்த காரியம் உங்களை உலகத்தோடு இணைக்கிற பொதுவான காரியமாய் இருக்கிறது? From being a friend of God, how in the world you became a friend of the world? உலகத்தின் சிநேகிதனாய் நீ எப்படி மாற முடியும்? தேவனுக்கு நண்பனாய் அழைக்கப்பட்டிருக்கும் பொழுது. The Bible says, do not love the world or the things of the world. வேதம் சொல்லுகிறது, உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். Ask yourself this question: am I a friend of God or am I a friend of the world? உங்களை நீங்கள் கேள்வி கேட்டுக் கொள்ளுங்கள். நீங்கள் தேவனுக்கு சிநேகிதனாய் இருக்கிறீர்களா இல்லை என்றால் உலகத்துக்கு சிநேகிதனாய் இருக்கிறீர்களா? Are you listening to me? என்னை கவனித்துக் Are you listening to me? கொண்டிருக்கிறீர்களா? கவனித்துக் I'm கொண்டிருக்கிறீர்களா? talking about prayer. நான் ஜெபத்தை பற்றி I'm பேசிக் teaching on prayer. நான் ஜெபத்தை பற்றி போதிக்கிறேன். No, why we pray but still God doesn't answer? ஏன் நாம் ஜெபித்தாலும் கர்த்தரால் நமக்கு பதில் கொடுக்க முடியவில்லை? No, we blame God. நாம் தேவனை குற்றப்படுத்துகிறோம். And now we get into frustration. விரக்திக்குள் செல்லுகிறோம். We cry. நாம் அழுகிறோம். We fast. நாம்
உபவாசிக்கிறோம்? Because we are praying out of ignorance. ஏனென்றால் அறியாமையில் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். We do not know about our own problem. நம்முடைய சொந்த பிரச்சனையே நமக்கு தெரிவது இல்லை. God says, கர்த்தர் சொல்கிறார், anyone who chooses to be a friend of the world becomes an enemy of God. உலகத்துக்கு சிநேகிதனாய் இருக்க விரும்புகிற எவனும் தேவனுக்கு பகைஞனாகிறார். How can you expect God to answer your prayer when you become an enemy of God? நீங்கள் தேவனுக்கு பகைஞனாய் மாறும் பொழுது எப்படி தேவன் உங்கள் ஜெபத்துக்கு பதில் கொடுக்க முடியும் என்று எதிர்பார்க்கிறீர்கள்? Are you listening to what I'm talking நான் about? சொல்வதை கவனித்துக் கொண்டிருக்கிறீர்களா? Yes or no? Show me your hand. கரங்களை காட்டுங்கள் பார்ப்போம். Amen. God says, hey, you are not my friend. தேவன் சொல்கிறார், ஏய் நீ என்னுடைய சிநேகிதன் அல்ல. You are not my friend. நீ என் நண்பன் அல்ல. You've gone over to the world. நீ உலகத்தின் பக்கம் போய் இருக்கிறாய். You fellowship with the world. உலகத்தோடு ஐக்கியப்பட்டு You இருக்கிறாய். love the world. உலகத்தை நீ விரும்புகிறாய். You love the things of the world. உலகத்தின் காரியங்களை விரும்புகிறாய். But you become my enemy. ஆதலால் நீ எனக்கு பகைஞனாய் மாறி இருக்கிறாய். A lot of us, we don't realize, sometime, we are so connected to the things of the world, invariably by default we become the enemy of God. பாருங்கள், அநேகர் நாம் இதை உணர்வது கூட கிடையாது. அநேக உலக காரியங்களோடு இணைக்கப்பட்டிருக்கிறதுனாலே தேவனுக்கு பகைஞனாய் மாறி இருக்கிறோம். Anyone who chooses to be a friend of the world உலகத்துக்கு சிநேகிதனாய் இருக்க விரும்புகிறவன் எவனோ is an enemy of God. அவன் தேவனுக்கு பகைஞனாகிறான். A simple teaching tonight. ஒரு எளிமையான போதனை இன்று If you want your prayer to be accepted by God, உங்களுடைய ஜெபம் தேவனுக்கு ஏற்றதாக இருக்க நீங்கள் விரும்புகிறீர்கள் என்றால் have the right kind of motive. சரியான நோக்கமுடையவர்களாய் மாறுங்கள். Amen. Hallelujah. Number 2, stay away from the world. இரண்டாவது, உலகத்தை விட்டு விலகி இருங்கள். Separate yourself from the world. உலகத்திலிருந்து பிரிந்திருங்கள். Separate yourself from ungodly people. தேவ பக்தியற்ற மக்களை விட்டு பிரித்துக் கொள்ளுங்கள். That's the reason God says, even when you pray, I cannot answer. அந்த காரணத்தினால் தான் கர்த்தர் சொல்கிறார், நீ ஜெபித்தால் கூட என்னால் பதில் கொடுக்க முடியவில்லை. I demand separation. ஏனென்றால் நான் பிரித்தெடுத்தலை பலவந்தம் I look செய்கிறேன். for consecration. நான் சுத்திகரிப்பை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன். The bottom line, what I'm trying to say is, being in the world, being a friend of the world, by living in the world, you cannot expect God to answer your prayer. உலகத்தில் இருந்து, உலகத்தின் சிநேகிதனாய் இருந்து, உலகத்தானாய் இருந்து நீங்கள் தேவன் உங்கள் ஜெபத்துக்கு பதில் கொடுக்க வேண்டும் என்று எதிர்பார்க்க கூடாது. Did you learn something tonight? இதை ஒன்றை கற்றுக்கொண்டீர்களா? Amen. Lift your hand and say, I'm a friend of God. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, நான் தேவனுடைய நண்பன். I don't choose to be a friend of the world. உலகத்துக்கு சிநேகிதனாய் இருக்க விரும்பவில்லை. Lift your hands, let me pray. Father, I bless your people. பிதாவே, உம்முடைய ஜனத்தை நான் ஆசீர்வதிக்கிறேன். Lord, help us to pray the right kind of prayers. சரியான ஜெபங்களை செய்யும்படி எங்களுக்கு உதவி செய்யும். Lord, when we have a desire for something, ஆண்டவரே, நாங்கள் ஒன்றை குறித்து விரும்பும் பொழுது you would fulfill what we desire. நாங்கள் விரும்புகிறதை நீர் நிறைவேற்றுவே. We will wait upon you. உமக்கு நாங்கள் காத்திருப்போம். We will believe your word. உம்முடைய வார்த்தையை விசுவாசிப்போம். Lord, and I know you fulfill the desires of the righteous people. நீ நிச்சயமாக நீதிமானுடைய விருப்பங்களை நிறைவேற்றுகிறாய். I pray, oh God, everyone will be cut off from the world. ஆண்டவரே, ஒவ்வொருவரும் உலகத்திலிருந்து பிரித்தெடுக்கப்படுவார்களாக என்று Everything that connects us to the world, to be a friend of the world, Lord, remove it out of us, oh God. ஆண்டவரே, உலகத்தோடு எங்களை இணைக்கிற எந்த காரியமாய் இருந்தாலும் அதை எங்களை விட்டு எடுத்து போடும் ஆண்டவரே. We don't want to love the world or the things of the world. உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் நாங்கள் அன்பு கூற விரும்பவில்லை சுவாமி. We don't want to stand in the way of sinners. ஆண்டவரே, பாவிகளுடைய வழியிலே நாங்கள் நிற்க விரும்பவில்லை. Sit in the seat of mockers. பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்கார We do விரும்பவில்லை. not want to walk according to the counsel of the wicked. துன்மார்க்கருடைய ஆலோசனையிலே நாங்கள் நடக்க விரும்பவில்லை. We want to walk in your ways. உம்முடைய வழிகளில் நாங்கள் நடக்க Lord, விரும்புகிறோம். we want to know your ways. உம்முடைய வழிகளை நாங்கள் அறிய We விரும்புகிறோம். want to be your friend. உம்முடைய சிநேகிதர்களாய் இருக்க Because விரும்புகிறோம். you said, I am the way, the truth and the life. ஏனென்றால் நீதானே சொன்னீர், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் So இருக்கிறேன். when we pray, we want to pray the mind of God. அதனால் நாங்கள் ஜெபிக்கும் பொழுது தேவனுடைய மனதை ஜெபிக்க We want to விரும்புகிறோம். pray the will of God. தேவனுடைய சித்தத்தை ஜெபிக்க We விரும்புகிறோம். don't need to fight and quarrel. நாங்கள் ஒரு காலம் போராடி யுத்தம் செய்ய வேண்டிய அவசியம் We இல்லை. trust our God. நாங்கள் தேவனிடத்தில் நம்பிக்கையாய் The இருக்கிறோம். Lord will give me what I desire. நான் விரும்புகிறதை என் தேவன் எனக்கு தந்தருளுவார். Exceedingly and abundantly more than all that I pray about. நான் எதை குறித்து ஜெபிக்கிறேனோ அதற்கு அதிகமாயும் மேலாயும் எனக்கு
கொடுப்பார். according to his power which is at work within me. என்னில் கிரியை செய்கிற அவருடைய வல்லமையின்படியே தருவார். My reply comes from the Lord, the maker of heaven and the earth. வானங்களையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். Lord, we worship you. ஆண்டவரே உம்மை ஆராதிக்கிறோம். Continue to help us to pray the right kind of prayers. சரியான ஜெபங்களை செய்யும்படி தொடர்ந்து எங்களுக்கு உதவி In செய்வீராக. Jesus' mighty name we pray. இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்திலே ஜெபிக்கிறோம் பிதாவே. Everybody say amen. எல்லாரும் சொல்வீர்களாக ஆமென். Hallelujah. May the love of the Father, the grace of our Lord Jesus Christ, the sweet communion, the blessed fellowship of the Holy Spirit may rest and abide with each and every one of us. Amen. Hallelujah. Thank you. Good night. God bless.